ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆடி மாதத்தோட 2வது வெள்ளிக்கிழமை, ஆடி மாதத்தோட செகண்ட் ஃப்ரைடே. இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு சாமிக்கு நெய்வேத்தியமாக இன்றைக்கி நம்ம ரவா பாயசம் தான் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இப்போ வாங்க எப்படி பண்ண பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் காஞ்சதுக்கப்புறம் நெய் சேர்த்துக்கலாம். நெய் காஞ்சதுக்கப்புறம் முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்து ஒரு தனி தட்டில் வச்சுக்கலாம். இப்போ அதே நெய்யில் பார்த்திங்கன்னா ரவா சேர்த்துட்டு ரவா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ அதே இதில் பார்த்திங்கன்னா பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்க்கறதுனால நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லை பால் மட்டும் சேர்க்கறதுனால சேர்த்துக்கோங்க. ஆனால் ரவை பாயசம் கொஞ்சம் தண்ணியாகவே வச்சுக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா டைம் ஆக ஆக பார்த்திங்கன்னா ரவை பாலை உறிஞ்சிடும், நல்லா கெட்டியாயிடும். அதனால் கொஞ்சம் தண்ணியாகவே வச்சுக்கோங்க. இப்போ பாலில் ரவா ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 5 நிமிஷம் கழித்து சர்க்கரை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கழித்து ஏலக்காய் பவுடர் நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை சேர்த்தா நம்மளோட ரவை பாயசம் சூப்பராக ரெடியாக வச்சு பாருங்கள். இதுதான் இன்றைக்கி நான் சாமிக்கு நெய்வேத்தியமாக வச்சுருக்கேன் 2வது வெள்ளிக்கிழமைக்கு. நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் நீங்களும் என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.